நாங்கள் அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும். சிக்னல் வேலை செய்யலை, நீங்கள் நினைச்ச பார்த்து போகலாமன்றது இல்லை. ஆக்சிடென்ட்கள் நடந்து கொண்டு தான் இருக்குங்க. டிராஃபிக் சிக்னல் வந்து வேலை செய்யாமல் போகிறதாக இருக்குது. மஞ்சள் கடவையில் நாங்கள் ரோட்டை க்ராஸ் பண்ணிக்கல கூட ஆக்சிடென்ட்கள் நடந்து கொண்டு தான் இருக்குங்க நாட்டில். நாங்கள் ஒரு மஞ்சள் கடவையில் பாதையை ரோட்டை கடக்கிற நேரம் ரெண்டு பக்கமும் பார்க்க வேணும். முதலாவது வலது பக்கம் பார்க்கணும், பிறகு இடது பக்கம் பார்க்கணும், பிறகு மீண்டும் வலது பக்கம் பார்த்துட்டு தான் க்ராஸ் பண்ணுவோம். இது இங்கே நார்மலாக சாதாரணமாக ஒரு மஞ்சள் கடவை இருக்கிற இடத்துல. ஆனால் இதுவே ஒரு டிராஃபிக் சிக்னல் இருக்குதுன்னு சொன்னால், வீதி சமிக்கை விளக்குகள் இருக்குதுன்னு சொன்னால், அந்த இடத்துல வந்து பாதசாரி கடவைகளுக்காக பச்சை ஒளி வந்து போட்டிருப்பாங்க. இப்போ நாங்கள் போகணும்னு சொன்னால் சில இடங்களில் வந்து தானாகவே அந்த டைமுக்கு வந்து ஒர்க் பண்ணும். இல்லைன்னு சொன்னால் அந்த நேரங்களில் வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து அந்த இடத்துல நின்று கண்ட்ரோல் பண்ணுவேன். சில இடங்களில் வந்து நாங்கள் ப்ரெஸ் பண்ணணும். உங்களுக்கு தேவையான மட்டும் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கிற நேரத்தில் மட்டும்தான் வந்து அதில் வந்து க்ரீன் சிக்னல் வரும். அப்போ நாங்கள் எங்களுக்கு உண்மையிலேயே க்ராஸ் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் இப்படி ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் எங்களுக்கு சில நேரங்களில் வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி அதை ரெஸ்பாண்ட் பண்ணும். காலம்புறையும் பின்னேரத்துலேயும், அதாவது வேலைக்கு போகிற நேரம், வேலை விட்டு முடிஞ்சு வார நேரம், எல்லாரும் கிட்டத்தட்ட 8 மணி 7:30 9 மணி வரைக்குமே வந்து டிராஃபிக் சிக்னல் சில நேரங்களில் வந்து மஞ்சளில் வந்து விட்டு விட்டு எரிஞ்சு கொண்டிருக்கும். அதாவது வந்து எல்லாருமே பாதசாரிகளாக இருக்கட்டும், இல்லைன்னா வாகனம் ஓட்டுபவர்களாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே கவனத்தோட அவதானத்தோட அந்த இடங்களை வந்து கடக்க வேண்டுமென்றது தான் அதுக்குரிய அடையாளம். சிக்னல் வேலை செய்யலை, நீங்கள் நினைச்ச பாட்டுக்கு போகலாமன்றது இல்லை. இதுவே வந்து மற்ற நேரங்களில் ஒரு மதிய நேரமாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி 9 மணிக்கு பிறகு வந்து நாங்கள் ஒரு டிராஃபிக் சிக்னலை வந்து நாங்கள் ப்ரெஸ் பண்ண மாதிரி இருந்தோம் சொன்னால் உடனே வந்து குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணும். நாங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே வந்து ரெட் சிக்னல் விடும், எங்களுக்கு பெடஸ்ட்ரியனுக்கு வந்து க்ரீன் சிக்னல் வரும். இது சில நேரங்களில் வந்து வேலை செய்யாமல் போகிறத பார்த்துருப்பீங்க. உங்களோட வீட்டுக்கு கிட்ட இருக்கிறதாக இருக்கட்டும், இல்லை உங்களோட நகரத்திலேயே இருக்கக்கூடிய டிராஃபிக் சிக்னல் வந்து வேலை செய்யாமல் போகிறதாக இருக்குது. கூடுதலாக வந்து டவுன் ஏர்பன் கவுன்சில்களில், இல்லைன்னு சொன்னால் முனிசிபல் கவுன்சில்களில் தான் வந்து இருக்கக்கூடிய இடங்களில் தான் வந்து இந்த டிராஃபிக் சிக்னல் இருக்குது. நான் அண்மையில் பார்த்த உண்டு, வெள்ளவத்தையில் வந்து நியூ டெல்மன் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு இருக்கிற உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 3 கிழமைக்கு மேலே வந்து அது ஒர்க் பண்ணல. அப்போ ஒரு நாள் அவசரத்தில் க்ராஸ் பண்ணிக்கல, வாகனம் இல்லை, ப்ரெஸ் பண்ணி பார்த்தா வேலை செய்யலை. இது என்ன ஃபோல்ட்டாக இருக்கா என்னண்டு ஐமிச்சத்தோட ரோட்டை க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. அந்த நேரம் டிராஃபிக்காக இருக்கல பெருசாக. திரும்ப இன்னொரு தடவை இன்னொரு நாள் க்ராஸ் பண்ணிக்கல தான் பார்த்தேன், அது வந்து ஒர்க் பண்ணல. அப்போ இப்படியான சந்தர்ப்பங்களில் ஒர்க் பண்ண இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும். இது வந்து எங்களோட இடத்துல இந்த ஒர்க் பண்ணலன்னு. இப்போ நாங்கள் சொல்லுவோம் தானே, எங்களோட வீட்டில் பவர் வந்து கட் ஆகிட்டுது, இல்லை ஏதாவது ஒரு ஃபோல்ட்டுன்னு சொன்னால் நாங்கள் சிபிக்கு கால் பண்ணி சொல்லுவோம், எங்களோட வீட்டில் பவர் ஃபெயிலியர் ஆகிட்டுது, என்ன பிரச்சனைன்னு தெரியல, வந்து பாருங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட், அதே மாதிரி இந்த டிராஃபிக் லைட் அப்படியானதுகளுக்குமே வந்து நம்பர்ஸ் இருக்குது. நீங்கள் டிராஃபிக் சிக்னலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இருக்கிற போலில் வந்து ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க. 1 இல்லை 1க்கு மேற்பட்ட நம்பர்கள் இருக்கும். சில நேரம் வாட்ஸ்அப் நம்பர் கூட இருக்கும். அப்போ அப்படியான நம்பர்கள் அதில் இருக்கும். அவங்க தான் அந்த டிராஃபிக் சிக்னலை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும், இந்த இடத்துல இப்படி ஒரு சிக்னல் வந்து வேலை செய்யலைன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அதை அட்டென்ட் பண்ணுவாங்க. இப்படித்தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு முதல் நாள் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் ஈவினிங் ஒரு 5:30 மாதிரி, அடுத்த நாள் வந்து அவங்க அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் சேம் டைம் வரைக்கில் வந்து அது ஒர்க் பண்ணி கொண்டு வந்தது. அதிலிருந்து புஷ் பட்டன் வந்து வேலை செய்யலை. அதை புஷ் பட்டனை மாற்றிட்டு அந்த பாக்ஸ் லூஸாக இருந்திருக்கும் போல் ஒரு கம்பியையும் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. பட் அது ஒரு பெர்மனண்டான சொல்யூஷன் இல்லை. பட் அந்த சிக்னல் வந்து இப்போ வேலை செய்யுது. பெடஸ்ட்ரியனில் வந்து ஆக்கள் க்ராஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் எவ்வளோ பேர் அதில் டெய்லி க்ராஸ் பண்ணுற இடம், அதில் ஃபுட் சிட்டி இருக்குது, அங்கே லாப்ஸ் அண்ட் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, 24/7 ஒர்க் பண்ணுறது, அதில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்போ இவ்வளவு நாளுமே வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தரும் கம்ப்ளைண்ட் பண்ண இல்லை. நியூ இயரில் வந்து 1ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணினால் January 1st 2nd வந்து அதை அட்டென்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் கால் பண்ணின நேரம், போலில் இருந்த நம்பருக்கு கால் பண்ண நேரம் எனக்கு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நாங்கள் தான் இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணினாங்க, பட் இப்போ நாங்கள் அதை பண்ணல, இப்போ சிஎம்சி தான் அதை பொறுப்பாக எடுத்து பண்ணுது, நீங்கள் அவைகளுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ நம்பர் தரவா இல்லை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு கேட்டேன். நான் சொன்னேன், நானே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், நீங்கள் நம்பரை தாங்க. என்னென்னு சொன்னால் அடுத்த இன்னொரு பிரச்சனை கதைக்கல, நானே கதைக்கலாம் டிரெக்டாக. அப்போ நானே நம்பரை தாங்க கதைக்கிறேன்னு சொல்லி அப்போ நான் எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறது தான் இந்த விஷயம்.